வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவையற்ற சேர்க்கையும் வரவுக்கு மீறிய செலவும் ஒரு நாள் தராதரமற்ற மனிதனின் முன் கைகட்டி நிற்கும்படி செய்துவிடும். மனம் விசித்திரமானது. கிடைத்ததை நினைத்து நிறைவடையாது, கிடைக்காததை நினைத்து தவிக்கும். அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக பிரிக்கின்றான் மனிதன். பொய்யை சொன்னால் நீதான் அதை காப்பாற்ற வேண்டும். உண்மையைச் சொல், அது உன்னை காப்பாற்றும். பிடித்த மனிதர்களோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதர்களோடு சிந்தித்து பேசு. எல்லோருடைய இதயத்திலும் காயங்கள் உண்டு. அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசம். சிலர் கண்ணீராக, சிலர் புன்னகையாக. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல், நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி. வாழ வேண்டிய வயதில் வசதி இருக்காது, வசதி வரும்பொழுது வயது இருக்காது. இதுதான் வாழ்க்கை. இருளாயிருப்பதற்கு எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனால் ஒளியாயிருப்பதற்கு உழைத்தே ஆக வேண்டும். அதிகமாக பேசினால் அமைதியை இழப்பாய். ஆணவமாக பேசினால் அன்பை இழப்பாய். வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய். கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய். வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய். வெகுநேரம் பேசினால் பெயரை இழப்பாய். பெருமையாக பேசினால் ஆண்டவனின் அன்பை இழப்பாய். ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கடவுளிடம். வாழ்வென்பதே வரம் என்பதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம்? நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமெனில் உன் வாழ்க்கையை மற்றவரோடு ஒப்பிடாதே. உறவுகள் இரண்டு வகை. ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவை மனதில் வையுங்கள். அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வையுங்கள். கடந்து வந்த பாதையை அவ்வப்போது திரும்பி பார்ப்பது நல்லது. அப்போதுதான் யார் காலை வாரிவிட்டது, யார் கை கொடுத்தது என்று தெரியும். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவரெல்லாம் நீ பிரகாசிப்பதை பொறுத்து உன்னை சுற்றியிருக்கும் நிழல். வாழ்க்கை என்பது எதிர்பாராத பயணம். எனவே யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு கற்றுத்தருகிறது சில அனுபவங்கள். பார்ப்பதையெல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க. உப்பு கூட சர்க்கரை மாதிரிதான் தெரியும். உள்ளத்தில் ஒன்று வைத்து உதட்டளவில் சிரித்து பேசும் மாய உலகம் இது. எத்தனை பேர் வந்தாலும் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க முடியாது. அனுபவம்தான் ஒரு மனிதனை முழு மனிதனாகவும் சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடியவனாகவும் மாற்றும். தோல்விக்கு இரண்டு காரணம். ஒன்று யோசிக்காமல் செய்வது, இரண்டு யோசித்த பின்னும் செய்யாமல் இருப்பது. வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் 1000 தோல்விகளிடம் விலாசம் கேட்டிருப்பார்கள். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நாம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். தடைகளையும் எதிர்ப்புகளையும் துணிவுடன் எதிர்கொண்டு முன்னேறும்போது வெற்றிகள் மலராகவும் மாலையாகவும் மகுடமாகவும் வந்து சேரும்.
நீ இன்று விதைக்கும் செயல்கள்தான் நாளை அறுவடைக்கு வந்து நிற்கும். எனவே நல்லதையே மனதில் நினைப்போம், அதையே நம் செயல்களில் விதைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.